ஸோ ஹாய் கைஸ், நான் Nithilan Dhandapani. ஒரு ஞான நிலை அடைந்தவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு வச்சிங்களேன், அவர்கள் பெருசாக எந்த ஒரு விஷயத்தையுமே எழுத்து குறிப்பில் யாருமே எழுதி வைக்கிறது இல்லை. நிறைய மக்களுக்கு உபதேசம் கொடுக்குறாங்க, சத்சங்கம் நிறைய பண்ணுறாங்க. மக்கள் அவர்கள்ட்ட போய் ஏதாவது சந்தேகம் இல்லை தங்களுடைய வாழ்க்கையில் வருத்தம் இருக்குது, ஞானம் அடைவதற்குண்டான வழி என்ன அப்படின்னு எல்லாம் கேட்கும்பொழுது அவர்கள் நிறைய உபதேசங்கள் பண்ணுறாங்க. ஃபார்ச்சுனேட்லி அவர்கள் கூட இருக்கிறவங்க அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த உபதேசங்களையும், அதாவது யாரோ ஒரு கேட்ட கேள்வியும் அதற்கு அவர் கொடுத்த உபதேசத்தையும் எழுத்து வடிவில் எழுதி வச்சுருக்காங்க. பிற்காலத்தில் அதெல்லாமே மொழிபெயர்க்கப்பட்டு இந்த உலகம் முழுசும் நிறைய நூல் வடிவமாக பல பேருக்கு உதவிகரமாக இருக்குது. அதன் வகையில் பார்க்கும் பொழுது ரமண மகரிஷிகிட்ட நிறைய கேள்விகள் கேட்க போக அவர் நிறைய உபதேசங்கள் அப்படி கொடுக்குறாரு. அது எல்லாத்தையும் கன்சைஸ் பண்ணி நிறைய புக்ஸ் இருக்குது, சரிங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த புத்தகத்தில் அந்த ஹூ ஆம் ஐ அப்படின்னு சொல்லிட்டு, நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே 3 வீடியோ பார்த்துருந்தோம். அதனுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன், ஒரு பெரிய வடிவமாக இருக்கக்கூடியதுன்னு வச்சுங்களேன், ஆல் இஸ் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நூல். இது ரமணர் சொல்ல அதை தமிழில் எழுதி, அந்த எழுதினதை ரமண மகரிஷியே பார்த்து ஆமாம் இது சரியாக இருக்குது அப்படின்னு சொன்ன அந்த நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கொடுத்தவர் யார் அப்படின்னு சொன்னால் YIR சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இதில் பார்த்தீங்கன்னா 7 தலைப்புகள் இருக்குது. ஒரு தலைப்புக்கு கீழேயும் 10 வாசகங்கள் இருக்குது, அப்படி தான் சொல்லணும். 7 தலைப்பும் ஒரு தலைப்புக்கு கீழே 10 வாசகங்களும் இருக்குது. இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே ஞானம் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப இலகுவாக நம்மளால் அடைஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு கொஞ்சம் கூட மெனக்கடணும்னு வச்சுங்களேன். எப்படி மெனக்கடணும்னா, எங்கேயும் போய் தமம் செஞ்சு உட்காரணும்னு கூடிய அவசியம் எதுவும் கிடையாது. ஏதாவது பயிற்சிகள் செய்யணுமா அப்படின்னு சொல்லக்கூடிய அவசியம் எதுவும் கிடையாது. நம்மளுடைய மனம் அப்படிங்கிறது அமைதி கொள்ளுவதற்காகத்தான் இந்த பயிற்சி அப்படின்னு சொல்லி, இது பயிற்சி இல்லை, அன்றாட வாழ்க்கையில் நம்மளுடைய மனதையும் நம்மளுடைய எண்ணத்தையும் சரி செய்வதற்குண்டான வழிமுறைகளை ரமண மகரிஷி கொடுத்துருக்கார். ரொம்ப இலகுவான ஒரு விஷயந்தான். நம்மளுடைய வாழ்க்கையின் போக்கிலேயே நம்ம ஞானத்தை அடைவதற்குண்டான ரொம்ப எளிமையான வழி சொல்லி கொடுத்துருக்கார். ஸோ அதில் அந்த 7 டாபிக்ஸில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டாப்பிக்கான யூனிட்டி, ஒற்றுமை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டாப்பிக்கை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 10 பாயிண்ட்டு. பாயிண்ட் 1ல் ஆரம்பிக்கக்கூடிய அந்த விஷயத்தை நோட் பண்ணிக்கங்க. பாயிண்ட் 10ல் முடிக்கக்கூடிய அந்த விஷயத்தையும் நோட் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ அழகாக அவர் லிங்க் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக புரியும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இந்த பெல் ஐகான் தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள், நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் உண்டு. ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக பிளேலிஸ்ட்டும் இருக்குது. நம்மளுடைய இன்னொரு சேனலான என்டி டாக்ஸ் மற்றும் ஸ்பாட்டிஃபை. ஸோ அந்த லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் பாடஸ்தரோட கிளாஸ் டீட்டெயில்ஸும், அதாவது வாசியோ கிளாஸ் டீட்டெயில்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுபவர்கள் தாராளமாக எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். ரைட், சரி. இப்படி ரமண மகரிஷியினுடைய நூட்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆன்லைன்லேயோ இல்லை எதுலேயுமே அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிறதில்ல. ஆனால் இதற்கு ஒப்பான ஒரு சில நூட்கள் இருக்குது. அதற்கு ஏற்றார் போல உங்களுக்காக தேடணும் அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தேன். குக்கு எஃப்எம்மில் பார்த்தீங்கன்னா பிலீவ் இன் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆடியோ புக் இருக்குது. உண்மையில நீ எப்படி நம்பிக்கை வைக்கணும், இன்றைக்கி என்ன ரமண மகரிஷி சொல்கிறாரோ அதே கிட்டத்தட்ட டிட்டோவாக இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் பிலீவ் இன் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு. உன்மேலே நம்பிக்கை வச்சேனாலே உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்பேற்பட்ட விஷயத்தையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அந்த நூல். கண்டிப்பாக போய் பாருங்கள். இது மட்டும் அல்லாமல் நம்மளுடைய குக்கு எஃப்எம்மில் பல்வேறு தலைப்புகளில் நிறைய சுவாரஸ்யமான ஆடியோ புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. இவர்களுடைய சிறப்பம்சமே என்ன அப்படின்னு சொன்னால், தமிழ் மட்டுமல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மொழிகளில் இந்த ஆடியோ புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. இவர்களுடைய வருடாந்திர சந்தா பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வருடத்திற்கு 399 ரூபாய். ஆனால் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ND50 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூப்பான் கோட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதே வருடாந்திர சந்தா 199 ரூபாய்க்கு உங்களுக்கு தராங்க. ஸோ இந்த கூப்பான் கோட் லிங்க்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கீழே கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது அடிஷ்னலாக புக்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னாலோ, இல்லை இந்த குக்கு எஃப்எம்மோட இன்டர்ஃபேஸை நீங்கள் மாற்றுறதுக்கு ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் அந்த லிங்க்கையுமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சேவைகள் எல்லாத்தையும் தேவைப்படுபவர்கள் தாராளமாக எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். ரைட், சரி, நம்மளுடைய வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ யூனிட்டி, அதுதான் ஃபஸ்ட்டு டாபிக். ஆல் இஸ் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலில் இருக்கக்கூடிய யூனிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலைப்பு. முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் நீ, அதாவது யூ, நம்ம, சரிங்களா, நீ அப்படின்னு சொல்லக்கூடியதும் நீ பார்க்கக்கூடிய அந்த பொருள் அப்படின்னு சொல்கிறதும், இது எல்லாத்தையும் படைச்சான்னு ஒருத்தனை சொன்ன பற்றியா கடவுள் அப்படின்னு சொல்லுது, எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது பாயிண்ட்டு, நீ அப்படின்னு சொல்கிறதும் அவன், அவள், அது அப்படின்னு சொல்லக்கூடியதும் இது எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிறார். இப்போது உணரக்கூடிய மூணாவது பாயிண்ட்டு, உணரக்கூடிய தன்மைகள் கொண்ட உயிரினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதும்
உணர்வுகள் இல்லாத உயிர்னு சொல்கிறத விட உணர்வுகள் இல்லாத இருந்தாலும் அதுவும் ஒரு படைப்பாக கருதக்கூடியது எது? பஞ்சபூதங்கள். நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம்னு சொல்லக்கூடிய அந்த பஞ்சபூதங்கள். உயிர் அதாவது உணரக்கூடிய அந்த தன்மை கொண்டதெல்லாம் யார்? நம்மளை மாதிரி மனுஷனோ இல்லை மிருகமோ எதாக இருந்தாலும் சரி. உணர்வுகள் இல்லாமல் இருந்தாலும் படைப்புகளாக கருதக்கூடியது அந்த பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்கிறது. இது எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறார். ஒருத்தன் நல்லது அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான். இந்த நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த நல்லதுக்குன்னு ஒரு தன்மை அப்படிங்கிறது கொடுத்து அந்த நல்லது அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருந்து வந்தது அப்படின்னு சொன்னால் அது வேற அந்த நல்லது வேறேன்னு ஆகாது இல்லையா? எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிறார். 5வது பாயிண்ட்டு, எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு அந்த கருதக்கூடிய ஒருத்தனுக்கு அப்படி ஒரு தன்மை படைச்சிட்டான் அப்படின்னு வச்சுக்குவேன், அது அவனுக்கும் நல்லது அடுத்தவர்களுக்கும் நல்லது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறார். யார் ஒருவனுக்கு நான்கிறது ஒரு தனிப்பட்ட ஆள், அவன் அவள் அப்படிங்கிறது தனிப்பட்ட ஒரு ஆள், அது அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு தனிப்பட்ட ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணம் இருக்கோ, அவன் மனது முழுக்கவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இரட்டைத்தன்மை அப்படிங்கிறது அவனுடைய மனசில் முழுக்க முழுக்க நிறைஞ்சிட்டே இருக்கும். நம்ம எப்படி இந்த உலகத்தை பார்க்குறோமோ அதுபோல தான் நம்ம எப்படியோ நம்மளை எப்படி பார்க்குறோமோ அதுபோல தான் நம்ம இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வேற்றுமை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை படைத்த ஒருத்தன்கிட்ட மனசில் எந்த விதமான ஒரு அமைதியும் இருக்காது. அவனும் யாரையும் நம்ப மாட்டான், அவனையவே நம்பவே மாட்டான். இப்படி ஒரு தன்மை தான் அவனுடைய மனசில் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இது எப்படி அப்படின்னு சொன்னால், ஒரு மரத்திலிருந்து ஒரு சின்ன விதையிலிருந்து ஒரு மரம் அப்படிங்கிறது வருது. இது பல கிளைகள் கொண்டு அப்படியே எப்படி பிரிஞ்சு 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 போயிட்டு இருக்கோ அதுபோல் இந்த வேற்றுமை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை படைத்த ஒருத்தனுக்கு இந்த மனம் அப்படிங்கிறது பிரிஞ்சு 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 வேற 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 மாதிரி போய்கிட்டே இருக்குமே தவிர அவனுக்கு நிலைப்பாடு பட்டு ஒரு இடத்துல அமைதி அடையவே அடையாது. இப்படி இல்லாத ஒருத்தனுக்கு எப்படி அவனுடைய மனசு அமைதி அப்படிங்கிறத அடையும்? அவன் எப்படி அந்த ஞானம் அப்படிங்கிறத அடைவான்? அப்போது இந்த மாதிரி வேற்றுமை அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீக்குனால் ஒழிய நமக்கு அந்த ஞானம் அப்படிங்கிறது நம்மளிடம் சேரவே சேராது. அதனால இந்த டிஃப்ரென்சியேஷன், வேற்றுமை அப்படிங்கிறத பாராட்டுறத முழுக்க முழுக்க நீ நிறுத்தினேனா மட்டும்தான் உனக்கு அந்த ஞானம் அப்படிங்கிறது அடையும். யார் ஒருவனுக்கு வேற்றுமை அப்படிங்கிறது நிறுத்திட்டானோ அவனுக்கு என்னவா தெரியும்? எல்லாமே ஒன்றா தான் அவனுக்கு தெரியும். சரி, இந்த 6 பகுதியிலையும் எல்லாமே ஒன்று தான் சொல்லியாச்சு. இப்போ நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா? என்ன கேள்வி? அது எப்படி எல்லாமே ஒன்றுன்னு சொல்கிறீங்க? நான் பார்க்குறதெல்லாம் வித்தியாசமாக இல்லை இருக்குது. என்ன மாதிரி ஒரு உருவத்துலேயும் அவன் இல்லையா? அதுலேயே வித்தியாசப்படுதே. அப்போ எப்படி எல்லாமே ஒன்றுன்னு சொல்கிறீங்க? இது ஏதாவது புது விதமான ஒரு வித்தையா? இதை எங்கே போய் கற்றுக்கிறது? இந்த வித்தையை நான் எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு கேட்டோம்னா, அவர் ரமண மகர்ஷி எப்படி சொல்கிறாருன்னா, உனக்கு ஒரு அழகான ஒரு எளிமையான ஒரு விளக்கத்தில் நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மரம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது சரிங்களா? அந்த மரம் அப்படியே நல்லா பெருசாக துளிர்விட்டு நல்லா அந்த மரம் அப்படிங்கிறது வளர்ந்துருச்சு. அதில் நிறைய கிளைகள் இருக்குது, நிறைய இலைகள் இருக்குது, பூ இருக்குது, பழம் இருக்குது. அதில் அந்த வேர், ஆணி வேர் முதல் கொண்டு பல வேர்கள் பிரிஞ்சிருக்கு. இது என்ன தான் அது வேறு, கனி, அது இலை, காய் அப்படின்னு எல்லா தனித்தனி பேர்கள் சொன்னாலுமே இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் மரத்தில் இருக்குதுன்னு சொல்லுவோம். இதை ஒன்றையும் யாரும் தனித்தனியாக சொல்கிறது இல்லையே, அதை மரம்னு தான் நம்ம சொல்கிறோம். இதே மாதிரி தான் எல்லாமே ஒன்றுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மையும் யார் ஒருவனுக்கு தனக்குள்ள அந்த ஒருமைத்தன்மை அப்படிங்கிறத தனக்குள்ளே பார்த்துட்டானோ அவனுக்கு எல்லாமே ஒன்று மாதிரியே தான் அவனுக்கு தெரியும். அப்படி ஒருத்தனுக்கு மட்டுமே இந்த ஞானம் அப்படிங்கிறது வாய்க்கும். அதனால் எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது எப்படி சொல்கிறாருன்னா, கேளடா கண்ணே அப்படிங்கிற மாதிரி, மை குட் மேன் அப்படின்னு சொல்லிட்டு கேளடா கண்ணே அப்படிங்கிற மாதிரி இந்த எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை இருக்கு இல்லையா? நான் சொல்கிறேன்னு நீ கேட்க வேண்டாம். இந்த எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை இருக்குல்ல, அந்த தன்மையினால் உனக்கு நல்லது விளையுதா கெட்டது விளையுதான்னு சொல்லி நீயே ஆராய்ஞ்சு பாரு அப்படின்னு சொல்கிறார். அப்போது இதை யாருனால ஆராய்ஞ்சு பார்க்க முடியும்? இது எல்லாமே ஒன்று தான்னு சொல்லி அந்த உணரக்கூடிய அந்த ஒரு லேசான அந்த ஒரு தன்மையாதவனுக்கு ஒருத்தனுக்கு இது பார்த்தீங்கல்ல, அவனால் மட்டும்தான் இதை உணர முடியும். எப்படி அப்படின்னு கேட்டால், ஒருத்தன் இப்போ நான் என்னையை எப்படி பார்க்குறனோ, என்னை நான் சந்தோஷமான ஒரு ஆளாகவோ, நான் ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஆளாகவோ, நல்லவனாகவோ நான் என்னையை எப்படி பார்க்குறனோ அதே போல தான் நான் இன்னொருத்தங்களையும் பார்ப்பேன். நான் அடுத்தவங்களை எப்படி பார்க்குறனோ அதே கண்ணோட்டத்தில் தான் என்னையும் நான் பார்ப்பேன். இப்படி ஒரு தன்மை கொண்டவனுக்கு அவனுக்கு எங்காதிருந்து தீமை அப்படிங்கிறது வருமா? ஏன்?
நம்மளை என்றைக்குமே நம்மளுக்கு நம்மளே வந்து ஒரு கெடுதல் அப்படிங்கிறது செஞ்சுக்க மாட்டோம் பார்த்தீங்கள. அப்போது நம்மளுக்கு எவ்வளோ நல்லதாக நம்மளை நினச்சிக்கிட்டு இருக்கிறோமோ அதுபோலவே நம்ம அடுத்தவனையும் பார்க்க பழகிட்டோம் அப்படின்னு சொன்னால் தீமை அப்படின்னு சொல்லுவதற்கு அந்த இடத்துல வாய்ப்பே கிடையாது. இதை விட ஒரு எளிமையான வகையில் உனக்கு எப்படி ஞானம் அப்படிங்கிறத அடைய முடியும்? நீ உன்னையை எப்படி பாசபிரியத்தோடு பாதுகாப்பாக பார்த்துக்கிறியோ அதுபோலவே நீ அடுத்தவனையும் பார்க்க தெரிகிற அளவுக்கு பக்குவம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் இதை விட இந்த உலகத்தில் ஞானம் அடைவதற்கு ஒரு வேற எளிமையான வழி கிடையவே கிடையாது. அன்புங்கிறதும் ஒன்று தான், பிறப்புங்கிறதும் ஒன்று தான், இறைவன்கிறது ஒன்று தான், எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிறார். 9வது பாயிண்ட். இப்போது இப்படிப்பட்ட அந்த ஒரு மனோநிலையை யாரால் அடுத்தவனுக்கு எடுத்து சொல்ல முடியும்? அந்த ஒரு கேள்வி வருது இல்லையா? யாரால் எடுத்து சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டால் எந்த விதமான ஆசாபாசங்களும் இல்லாமல் எல்லாத்தையும் துறந்தவனுக்கு மட்டும்தான் அதை அதன்படியே எடுத்து சொல்லக்கூடிய ஒரு தன்மை கிடைக்கும் அப்படிங்கிறார். அவனுக்கு எது மேலேயுமே அக்கறை இல்லை. ஏன்? அவனுக்கு அவன் எல்லாமே அங்கே இருக்கிறதும் தன்னமாக தான் பார்க்குறான், தன்னால் இருக்கிறதும் அவனுக்கு அடுத்ததுனால தான் தெரியுது. அவனுக்கு எந்த விதமான ஒரு தேவையும் இல்லை. அவன் வந்து பேசாமல் அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்கான். அவங்ககிட்ட எந்த விதமான ஒரு அசைவு அப்படிங்கிறது அவனுக்கு இருக்கவே இருக்காது. ஒரு தாய் எப்படி தன்னுடைய பிள்ளைகள் மேலே அதிகப்படியான பாசப்பிரியம் வச்சுருக்காளோ, தன்னை எப்படி அவள் பாதுகாத்துக்குவாளோ அதற்கு ஒப்பாகவே தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக்கிறான். இது எப்படி நடக்குது? தாய் எப்படி தன்னை பாதுகாத்துக்குவாளோ அதுபோலவே தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறான். தன் மேலே எத்தனை பாசப்பிரியம் வச்சுருக்காளோ அந்த பாசப்பிரியத்தையே அந்த குழந்தைகள் மேலே வச்சுக்கிறான். ஆனாலும் அந்த தாயினுடைய அந்த அன்பும் பாசமும் ஒரு ஒரு முழுமையானதாக இல்லை அப்படிங்கிறார் ரமணர். ஏன் அப்படின்னு கேட்டால் அப்பேற்பட்ட ஒரு தாயினுடைய மனசுலையும் என்ன இருக்குது? நான்கிறது ஒருத்தனும் அது என் பிள்ளைகளும்னு தான் இருக்குது. அப்போ இங்கேயும் அந்த இரட்டைத்தன்மை அப்படின்னு வந்துடுது. இந்த ஞானின்னு சொல்லக்கூடிய அந்த ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, இந்த தாயினுடைய பாசத்திற்கும் மேலாகப்பட்டவராகிறார். ஏன்? இந்த நானுன்னும் அதுன்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு இரட்டைத்தன்மை அவர்கிட்ட இல்லவே இல்லை. ஒரு தாயினுடைய பாசத்திற்கும் மீறி ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த எல்லாமே ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உணர்ந்த அந்த ஞானியினுடைய ஒரு நிலைப்பாடு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே மட்டும்தான் இருக்குது. அதன் வகையில் பார்க்கும் பொழுது எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு. கடைசி 10வது பாயிண்ட். இந்த உலகத்தில் வந்து நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வேறு இது வேறு அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏன் அப்படி நினைக்கிற? இப்படி ஒரு கற்பனை பண்ணி பாரு. இந்த மொத்த உலகமுமே உன்னுடைய உடலாக எடுத்துக்கோ. இது எந்த வகையிலையும் கெட்டு போகிறதோ அழிஞ்சு போகக்கூடியதாகவோ இல்லை. இது நித்தம் எப்பவுமே எல்லா காலத்துலேயுமே இது இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத நினச்சிக்கோ. அப்படின்னா இந்த மொத்த உலகமும் எப்படி இருக்கோ அதுதான் நான். உனக்கும் இந்த உலகத்திற்குமே எந்த விதமான வித்தியாசமுமே இருக்காது. மொத்த உலகமுமே நீ தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டே அப்படின்னு சொன்னால் இதில் இருக்க மரம், செடி, கொடி, மிருகம், மனுஷன் எல்லாமே வந்து நீயாகத்தான் இருப்ப. அதுவாகவும் உன்னை போலவும் நீ அது போலவும் தான் இருப்ப. இப்படி ஒரு நினச்சிக்கிட்டே அப்படின்னு சொன்னால் மிகுந்த சந்தோஷமான ஒரு மனோநிலையில் தான் உன்னால் இருக்க முடியும். நான் ஏன் அப்படி நினைக்கணும் அப்படின்னு அடுத்த கேள்வி வரும்ல. நினைக்கிறதுனால என்னப்பா தப்பு வந்துட போகுது? உன்னுடைய மன நிம்மதிக்காக, உன்னுடைய ஞான நிலைக்காகத்தானே இப்படி ஒரு இது யோசிக்க போகிற. இப்படி நினைக்கிறதுனால உனக்கு என்ன துன்பம் வந்துட போகுது? இப்படி நினைக்கிறதுனால உனக்கு ஞானம் அப்படிங்கிறது மட்டும்தான் உனக்கு கிடைக்க போகுது. அதாவது ஒரு உடல், நம்மளுடைய உடல் அப்படிங்கிறது வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோமே, ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு மருந்து அப்படிங்கிறத சாப்பிட்றோம். இந்த மருந்தை சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இந்த மருந்தை சாப்பிட்டா தான் அந்த உடல் நல்லாகும் அப்படிங்கிறதுக்காக அந்த துன்பத்தையும் பொறுத்துக்கிட்டு நீ அந்த மருந்து சாப்பிட்ற பாரு. அது போல தான் நீ எப்படி உன்னுடைய ஞான நிலை அப்படிங்கிறத அடைவதற்கு எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணத்தை நோக்கி நீ பயணிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படின்னு பயணிக்கக்கூடிய ஒருத்தனுக்கு உடல் வேற, ஆன்மா வேற, தன்னை சுற்றி இருக்கக்கூடியது வேறேன்னு சொல்லக்கூடிய தன்மை எப்படி வந்து சேரும் அப்படின்னு வந்து கேட்குறார். அப்போது உன்னுடைய செயல்பாடுகள் எல்லாமே இந்த ஒருமைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணத்திலிருந்து தான் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கு எந்த விதமான செயல்பாடுகளுமே இருக்காது. அதற்கு மீறியும் நீ ஒன்று செயல்படுற அப்படின்னு சொன்னால் இந்த ஒருமைத்தன்மை ஏதோ ஒரு வகையில் உந்தி நீ அந்த ஒரு செயலை செய்கிற. நீ செய்யக்கூடிய அந்த ஒரு செயல்னால் ஏதாவது ஒரு பலாபலன் வருது அப்படின்னு சொன்னால் அதுவும் இந்த உலகத்தினுடைய நல்லதற்காக மட்டுமே இருக்கக்கூடியது. இப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு தனி மனிதனுக்கு மட்டுமே ஞானம் அப்படிங்கிறது வாய்க்கப்பெறும். இவன்கிட்ட தவறு, அப்பழுக்கு, அந்த அழுக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது முற்றிலுமே இருக்கவே இருக்காது. இப்படிப்பட்ட அந்த ஒருத்தனையே இந்த உலகம் கடவுள்னு சொல்லும். அதன் வகையில் பார்க்கும் பொழுது எல்லாருமே ஒன்று தான் அப்படிங்கிறார். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டையும் கடைசி பாயிண்ட்டையும் லிங்க் பண்ணி பார்த்தீங்களா? நான் திருப்பியும் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. புரிஞ்சுதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியை சந்திக்கிற வரைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் நித்திலன் தண்டபாணி. நன்றி, வணக்கம்.